எனது மனைவிக்கு நான் தான் பிரசவம் பார்ப்பேன் என வீட்டை மூடிக்கொண்டு பிரசவம் பார்த்த வங்கி மேலாளரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்து அங்கு நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்தவர் கஜேந்திரன். இவர் கோபால்பட்டியில் இயங்கி வரும் வங்கி ஒன்றில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் ஓசூரைச் சேர்ந்த சத்யா என்பவருக்கும் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகியுள்ளது. தம்பதி இருவரும் திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி எல்லை நகர் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு சத்யா தற்போது நிறைமாத கர்ப்பிணியாக உள்ளார். சத்யா இதுவரை எந்த ஒரு மருத்துவமனையிலும் கர்ப்பம் தொடர்பான சிகிச்சை பெறவில்லை என்று கூறப்படுகிறது. இது குறித்து கேள்விப்பட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் கணவன் மனைவி இருவரையும் சந்தித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற வலியுறுத்தி வந்துள்ளனர். இதற்கு அவர்கள் இருவரும் மறுப்பு தெரிவித்தது மட்டுமின்றி தாங்கள் வீட்டிலேயே சொந்தமாக பிரசவம் பார்த்துக் கொள்வதாக கூறியுள்ளனர். இந்நிலையில் நேற்று சத்யாவிற்கு பிரசவ வலி வந்ததாக தகவல் கிடைத்தவுடன் கொசவப்பட்டியை சேர்ந்த மருத்துவ குழுவினர் மற்றும் சானார்பட்டி போலீசார், கிராம நிர்வாக அலுவலர், பொதுமக்கள் ஆகியோர் சத்யா வீட்டின் முன்பு குவிந்தனர். கஜேந்திரன் சத்யா தம்பதியை பிரசவத்திற்காக மருத்துவமனையில் சேர வற்புறுத்தினர். ஆனால் கணவர் கஜேந்திரன் மனைவி சத்யாவை வீட்டு அறைக்குள் வைத்து மூடிக்கொண்டு யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் தொடர்ந்து அவர்களை வெளியே கொண்டு வர முயற்சித்தனர். மேலும் நடமாடும் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் ஒன்றையும் தயார் நிலையில் வைத்திருந்தனர். ஆனால் கஜேந்திரன் எந்தவித சமரசத்தையும் ஏற்கவில்லை. கஜேந்திரன் தனது செல்போனில் வீடியோ கால் மூலமாக யாரிடமோ பேசி அவர்கள் கொடுக்கும் கட்டளைப்படி சொந்தமாக பிரசவம் பார்த்துள்ளார். அப்போது திடீரென குழந்தையின் அழுகுரல் வீட்டிற்குள் இருந்து கேட்டது. இதனை கேட்டு மருத்துவ குழுவினர் பரபரப்பு அடைந்தனர். பல மணி நேரம் கழித்து ஒரு வழியாக வீட்டின் கதவை கணவன் மனைவி திறந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு அழகான 3 கிலோ எடையுள்ள பெண் குழந்தை பிறந்திருந்தது தெரிய வந்தது. இதனை கண்டு அனைவரும் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் இருவரையும் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்க மருத்துவ குழுவினர் போராடி வந்ததால் அந்த இடமே பரபரப்பாக காணப்பட்டது.